Hi guys, this is AG. ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் Zoom-உடைய செட்டிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பேசிக் அக்கௌண்ட் தான் இப்போ வச்சுருக்கிறோம். ஸோ அந்த பேசிக் அக்கௌண்ட்டில் என்னென்ன செட்டிங்ஸ் வந்து Zoom ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஸோ முதல்ல நீங்கள் உங்களோட Zoom அக்கௌண்ட்டுக்குள்ளாடி லாகின் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி, ஷெட்யூல் மீட்டிங், இன் மீட்டிங் பேசிக்ஸ், இன் மீட்டிங் அட்வான்ஸ்ட், இமெயில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அதர் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸுக்குள்ளாடி இல்லைன்னா இவ்வளோ கேட்டகரிஸ்க்குள்ளாடி உங்களுக்கு தனித்தனி செட்டிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த செட்டிங்ஸை நாம் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டியில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் வெயிட்டிங் ரூம். அதாவது ஒரு மீட்டிங் நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது இன்விடேஷன் லிங்க் இருக்கக்கூடிய எல்லா யூசர்ஸும் வந்து முதல்ல உங்கள்கிட்ட அந்த லிங்க் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ மீட்டிங்க்கு வந்து லாகின் பண்ணிடுவாங்க. ஸோ லாகின் பண்ணும்போது ஹோஸ்ட்டுக்கு வந்து அந்த பர்டிகுலர் யூசர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இல்லைன்னா வெயிட்டிங் ரூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இல்லைன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து அது காமிக்கும். இந்த யூசர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு காமிக்கும். ஓகே, ஸோ அந்த யூசர்ஸ் ஃபுல்லாக வரக்கூடியவங்க மீட்டிங் உள்ளாடி வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெயிட் பண்ணக்கூடிய இடம் தான் வெயிட்டிங் ரூம். ஓகே, ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்தாலுமே அந்த பர்டிகுலர் வெயிட்டிங் ரூமில் தான் வெயிட் பண்ணுவாங்க. ஹோஸ்ட் வந்து அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களால மீட்டிங்க்கு உள்ளாடியே வர முடியும். சரியா? ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் தான் வெயிட்டிங் ரூம். சரியா? ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே எனேபிளாக இருக்குது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிக்வயர் பாஸ்கோட் வென் ஷெடியூலிங் நியூ மீட்டிங்ஸ். அதாவது புது பாஸ்வேர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னால் நமக்கு என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பெய்டு வெர்ஷன் இல்லைனா லைசன்ஸ்டு வெர்ஷனில் மட்டும்தான் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், லாக்டு பை அட்மின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து லாக் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ லாக்டு பை அட்மின் இருக்குது. ஸோ இந்த லாக்டு பை அட்மின் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து லைசன்ஸ்டு Zoom அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டுமே தான் எனேபிள் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து லைசன்ஸ்டு Zoom-உடைய செட்டிங்ஸை பற்றி நாம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நாம் விட்டுருவோம். ஸோ நம்ம பேசிக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எம்பெடட் பாஸ்கோட் இன் இன்வைட்டிங் லிங்க் ஃபார் ஒன் கிளிக் ஜாயின். அதாவது நம்ம வந்து ஒரு மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணும்போது இல்லைன்னா ஒரு மீட்டிங் ஐடி ஷெடியூல் பண்ணும்போது என்ன ஆகும்னா HTTP ஒரு URL மாதிரி ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ மீட்டிங் ஐடி பாஸ்கோட் இருக்கும், அதை தவிர்த்து ஒரு URL வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த URL-ல் வந்து என்னென்னா மீட்டிங் ஐடியும் இருக்கும், ப்ளஸ் உள்ளேயே வந்து பாஸ்கோட் வந்து எம்பெடடாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த பாஸ்கோட் வந்து அந்த லிங்கு கூட எம்பெடடாக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எனேபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா என்ன ஆகாதுன்னா பாஸ்வேர்டு வந்து அந்த பர்டிகுலர் லிங்கில் வந்து எனேபிள் ஆகாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆதென்டிகேட்டட் யூசர்ஸ் கேன் ஜாயின் மீட்டிங்ஸ் ஃப்ரம் வெப் கிளைண்ட். அதாவது Zoom-ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடியவங்களால் மட்டுமே தான் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியணும். அப்படின்னா நாம் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ Zoom ஐடி இல்லாதவங்களால் மீட்டிங்க்கு உள்ளாடி வர முடியாது. சரியா? ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ Zoom ஐடி இல்லாதவங்களால் வந்து மீட்டிங்கில் வந்து பங்கெடுக்க முடியாது, இல்லைனா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஆதென்டிகேட்டட் யூசர்ஸ் மட்டும்தான் உள்ளே வரணுமா, இல்லை யார் வேணாலும் வரலாமா, அந்த லிங்க் இருக்கக்கூடிய யார் வேணாலும் வரலாமா அப்படிங்கிறத நாம் வந்து முடிவு பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன். ஓகே, ஸோ செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஷெடியூல் மீட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஷெடியூல் மீட்டிங் ஆப்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட் வந்து ஹோஸ்ட் வீடியோ. அதாவது மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹோஸ்ட்டோட வீடியோ வந்து ஆன் ஆகிருக்கணுமா அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ். இன்னொன்று வந்து பார்ட்டிசிபெண்ட்டோட வீடியோ வந்து ஆன் பண்ணி இருக்கணுமா அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, ஸோ நாம் இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பார்ட்டிசிபெண்ட்டோட வீடியோ ஆன் ஆகிருக்கணும்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். ஹோஸ்டினுடைய வீடியோ ஆனில் இருக்கணுன்னாலும் இந்த பட்டனை நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆடியோ டைப். அதாவது ஆடியோ நம்ம வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நாம் வந்து பேசணும். சரியா? ஸோ அந்த பேசும்போது எந்த ஆடியோ டைப் வந்து அது எடுத்துக்கணும், அதாவது கம்ப்யூட்டர் ஆடியோவா இல்லை தேர்ட் பார்ட்டி ஆடியோவா அப்படிங்கிறது கேட்குது. ஸோ நாம் வந்து கம்ப்யூட்டர் ஆடியோங்கிறதே நாம் வந்து கொடுத்துக்கலாம், அதுதான் பெட்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹோஸ்ட் வந்து மீட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இதை வந்து ஆன் பண்ணிட்டோன்னா ஹோஸ்ட் வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது மீட்டிங்கை வந்து
ஆரம்பிக்க வேண்டியவர் மீட்டிங்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்ஸ்னால் அந்த மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட முடியும். சரி, அந்த பர்டிகுலர் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ நாம் வந்து பெர்மிட் பண்ணுறவங்க மட்டுமே தான் மீட்டிங்குள்ளாடி வரணும். அதுதான் வந்து முறையான ஒரு வழி. சரியா? ஸோ அதை தவிர்த்து ஏற வேணாலும் உள்ளே வரலாம்னா அது வந்து மீட்டிங் மாதிரி இருக்காது. சரியா? ஸோ அதனால் ஜாயின் பிஃபோர் ஹோஸ்ட்டுங்கிற பட்டன் வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனேபிள் பர்சனல் மீட்டிங் ஐடி. ஸோ பர்சனல் மீட்டிங் ஐடிங்கிறது வந்து நம்ம ப்ரொஃபைலில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, ஸோ அந்த பர்சனல் மீட்டிங் ஐடி யூஸ் பண்ணி நம்ம வந்து மீட்டிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஆன்லைன் இருக்கட்டும். நெக்ஸ்ட் பர்சனல் மீட்டிங் ஐடி மீட்டிங் ஷெடியூல் பண்ணும்போது அவைலபிளாக இருக்கணுமா? சரியா? அதுக்கப்புறம் பர்சனல் மீட்டிங் ஐடி ஒரு இன்ஸ்டன்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து யூஸ் பண்ணணுமா? அதுக்கப்புறம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் மெயினாக நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன, இந்த மியூட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்போன் என்ட்ரி. ஓகே, ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் உள்ளே வந்ததுமே அவங்க வந்து பேசணுமா, இல்லை அவங்களே டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறது மாதிரி. சரியா? ஸோ மியூட் ஆகலைன்னா அவங்களே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க மீட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி. ஓகே, ஸோ அதனால் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து உள்ளாடி வரும்போதே அவங்களோட மைக்ரோஃபோன் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மீட்டிங்கோட ரிமைண்டர், இனி வரக்கூடிய மீட்டிங்கோட ரிமைண்டர் வந்து நமக்கு Zoom டெஸ்க்டாப் கிளைண்ட்டில் வந்து தெரியணுன்னா இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஷெடியூலிங் மீட்டிங். அதுக்கப்புறம் மீட்டிங் நடக்கும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சேட் வந்து அதாவது மீட்டிங்குள்ளாடி இருக்கக்கூடியவங்களே என்னென்னா சேட் பண்ணிக்கலாம். ஓகே, அலோவ் மீட்டிங் பார்ட்டிசிபெண்ட்ஸ் டு மெசேஜ் டு ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ், எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும், அதாவது ஒருத்தர் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியணுமா? சரியா? ஸோ தெரியணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் சேட், அதாவது இந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா அனுப்பக்கூடிய மெசேஜ் எல்லாருக்குமே தெரியும். இந்த ப்ரைவேட் சேட்டுனா ஒருத்தரோட ஒருத்தர், அதாவது ப்ரைவேட்டாக, இப்போ நான் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறேன், இன்னொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு நான் ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்பணும். அதாவது நான் மெசேஜ் அனுப்புகிறேன், ஆனால் அது வந்து வேறு பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு தெரியாமல் அனுப்பணும். ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ரைவேட் சேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பெட்டர் ஒரு மீட்டிங் நடக்கும்போது இந்த ப்ரைவேட் சேட் வந்து ஆஃபில் இருக்கிறது தான் பெட்டர். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சேட்டிங் பண்ணுறது எல்லாமே, அதாவது உள்ளுக்குள்ளாடி யார் யார் என்னென்ன சேட் பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து சேவ் ஆகி நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக தெரியணுன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆட்டோ சேவிங் சேட்டை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, ஸோ அப்போ யார் என்ன தான் வந்து சேட் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து அதோட ஒரு காப்பி வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக க்ரியேட் ஆகி நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போதும் அவங்க வெளியே போகும்போதும் சவுண்டு கேட்கணுமா, சவுண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் தரணுமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இது. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணும்போது லீவ் பண்ணும்போது சவுண்ட் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், நம்ம மீட்டிங் நடத்தும் போது ஃபைல் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, அதாவது ஃபைல்ஸ் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆன்லைன் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸுங்கிறது வந்து இதில் நாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டிஎக்ஸ்டி ஃபைல்னா டிஎக்ஸ்டி, டிஓசினா டிஓசி, பிடிஎஃப்னா பிடிஎஃப், டாட் எக்ஸ்எல்எஸ், அதாவது எக்ஸல் ஃபைல்னா எக்ஸல் ஃபைல். ஸோ எல்லாமே வந்து நம்ம டாட் போட்டு ஒரு கமா கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டா போச்சு. ஓகே, சேவ் கொடுத்துட்டோன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் மட்டுமே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபீட்பேக் டு Zoomக்கு நாம் வந்து ஃபீட்பேக் ஏதாவது அனுப்பணுன்னா இதை வந்து நாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பிளே எண்ட் ஆஃப் மீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீட்பேக் சர்வே, ஒரு மீட்டிங் முடித்ததுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை பற்றின ஒரு ஃபீட்பேக் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஷோ மீட்டிங் கண்ட்ரோல் பார், அதாவது மீட்டிங் நடக்கும்போதும் ஃபுல்லாகவே மீட்டிங்கோட கண்ட்ரோல் பார் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் Zoom விண்டோஸ் டூரிங் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது Zoom விண்டோ நமக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது அந்த Zoom விண்டோ நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால் அது வந்து அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஷேரிங், ஸோ யார் யார் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, ஸோ ஹோஸ்ட் மட்டும்தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணுமா, இல்லை எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் கேட்குது, ஹூ கேன் ஸ்டார்ட் ஷேரிங் வென் சம்ஒன் எல்ஸ் இஸ் ஷேரிங். ஓகே, வேறு யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது வேறு யாரால் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஹோஸ்ட் ஒன்லின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து முதல்ல நாம் வந்து எனேபிள் பண்ண வேணாம், மீட்டிங் நடக்கும்போது தேவைக்கு ஏற்ப நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டிசேபிள் டெஸ்க்டாப் ஆர் ஸ்க்ரீன் ஷேர் ஃபார் யூசர்ஸ்.
ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஃபார் யூசர்ஸ் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவே கூடாது, ஹோஸ்ட் மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அனோட்டேஷன்ஸ், அதாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறவங்க ஸோ அந்த ஸ்க்ரீனில் அவங்க ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இல்லைனா ஏதாவது நோட் பண்ணி காமிக்கணுன்னா இந்த அனோட்டேஷனுங்கிற டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அனோட்டேஷன்ஸுங்கிற டூலை யூஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த அனோட்டேஷன்ஸ் எனேபிளாக இருக்கணும்னா இது ஆன்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா ஆஃப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஆன்லேயே இருக்கட்டும். ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் போர்டு, ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வேணாம், ஒயிட் போர்டு யூஸ் பண்ணி ஏதாவது டீச் பண்ணணும்னா இந்த ஒயிட் போர்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் போர்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட் போர்ட் ப்ளஸ் இந்த அனோட்டேஷன்ஸ் ரெண்டுமே வந்து டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒயிட் போர்டில் நம்ம எழுதக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே என்னென்னா நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கணுன்னா இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து சேவ் ஆயிடும். ஓகே, ஸோ அது வந்து எந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகணும், பிஎன்ஜி ஃபார்மேட்லேயும் இல்லை பிடிஎஃப்ங்கிறத நம்ம வந்து கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல், ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறவங்கள தவிர வேறு யாராவது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் வெர்பல் ஃபீட்பேக், இது வந்து ஆஃப்லேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் மீட்டிங் ரியாக்ஷன்ஸ், அதாவது மீட்டிங் நடக்கும்போது ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறது, அதாவது இமோஜிஸ் யூஸ் பண்ணி ரியாக்ஷன்ஸ், அதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தம்ஸ் அப் காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகிருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்கிறோம், ஒருத்தர் வந்து மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காருன்னா நாம் வந்து அவரை என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணவரை ஒரு தடவை நாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா திரும்ப அவரால் மீட்டிங்குள்ளாடி வர முடியாது. ஓகே, ஸோ இந்த ரிமூவ் ஆனவரை திரும்ப ரீஜாயின் பண்ணுறதுக்கு முடிகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நாம் எனேபிளில் வச்சுக்கிட்டோம்னா ரிமூவ் ஆகி வெளியே போனவர் திரும்ப வந்து மீட்டிங்குள்ளாடி வந்து ரீஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அலோவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு ரீநேம் தம்செல்ஸ், அதாவது ஒரு யூசர் என்னென்னா உள்ளாடி மீட்டிங்க்கு வரும்போது ஒரு நேமில் வந்து வருவாங்க, மீட்டிங்குள்ளே நம்ம என்டர் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களோட பேரை வந்து மாற்றிடுவாங்க. சரிங்களா, இது பல மீட்டிங்ஸில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி அவங்க வந்து பேரை வந்து மாற்ற வேணான்னா இதை வந்து ஆஃபில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹைட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ரொஃபைல் பிக்சர் இந்த மீட்டிங், அதாவது மீட்டிங்க்கு வந்துடுவாங்க, நாம் அலோட் பண்ணிடுவோம், அலோவ் பண்ணதுக்கப்புறம் வந்து உட்காந்து அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து மாற்றிடுவாங்க. ஓகே ரைட். ஸோ அதில் இந்த ஆப்ஷன் என்னென்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகும்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹைட் ஆயிரும், அதுக்கு பதிலாக அவங்களோட நேம் மட்டுமே தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் ஸ்க்ரீனில். ஓகே, ஸோ இதை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஹைட் ஆயிரும், ப்ளஸ் அவங்க என்ன நேமில் வந்து மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாங்களோ அந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன் மீட்டிங் பேசிக். ஓகே, ஸோ இன் மீட்டிங் அட்வான்ஸ்டு ஆப்ஷன் என்னென்னா ரிப்போர்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு Zoom, ஒருத்தர் வந்து மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா இல்லைனா தேவையில்லாத கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு Zoomல சொல்லி அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த அக்கௌண்ட் பிளாக்கிங்கான ஆப்ஷன் தான் இது. ஓகே, ஸோ Zoomக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி அக்கௌண்ட் பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் ரூம், அதாவது சின்ன சின்ன ரூம்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் ரிமோட் சப்போர்ட், 1-to-1 ரிமோட் சப்போர்ட், அதுக்கப்புறம் கேப்ஷனிங்ஸ் அது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பேக்ரவுண்டு, நாம் வந்து பேக்ரவுண்டு, அதாவது நாம் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கோம், அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது நாம் வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட பேக்ரவுண்டு வந்து மாற்றணும்னா விர்ச்சுவல் பேக்ரவுண்டு, அதாவது சீனரிஸ் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் நமக்கு பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ், வீடியோ ஃபில்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா அந்த வீடியோ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஆட்டோ ஆன்சர் குரூப் இன் சேட், ஒரு குரூப் சேட் நடக்கும்போது அதில் வந்து ஆட்டோ ஆன்சரிங் நடக்கணும்னா அது இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இமெயில் அனுப்புறது. ஓகே, ஸோ இமெயில் அனுப்புறது, அதுக்கப்புறம் HTML ஃபார்மெட்டு அவுட்லுக்கில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஆப்ஷன்ஸ், இது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது ஒரு மீட்டிங் நாம் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு மீட்டிங் நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு வந்து மெயில் வர்றது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நாம் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கிறோம், இல்லைனா மீட்டிங்கில் நாம் வந்து போகிறதுக்கு நம்ம ஷெடியூல்டு பண்ணியிருக்கோம், பட் அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து கேன்சல்டு ஆயிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு வரணும்னா இந்த 2 ஆப்ஷன்ஸும் நாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ரைட். அதுக்கப்புறம் அதர் ஆப்ஷன்ஸ், ஸோ இது வந்து iOSக்கான ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இன்விடேஷன் இமெயில், அதாவது நாம் இன்விடேஷன் வழியாக நாம் என்ன பண்ணிக்கலாம், இமெயில் யூஸ் பண்ணி நாம் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம்.
பார்ட்டிசிபெண்ட்ஸ் அதுக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஷெடியூலிங் ப்ரிவிலேஜ் நாம் கொடுக்குறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் ஆதென்டிகேஷன், ஒரு சீக்ரெட் கீ அஸ் வெல் அஸ் பப்ளிக் இரண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ இதை மாற்றணும்னா ரீஜென்ரேட் கொடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் என்னென்னா வெயிட்டிங் ரூம் ஆப்ஷன் நமக்கு ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ், ஹோஸ்ட் வீடியோ, பார்ட்டிசிபென்ட் வீடியோ ஆன் ஆஃப். அதுக்கப்புறம் ஆடியோ டைப். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் தேவைன்னா இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்பான் என்ட்ரி. ஓகே, ஸோ மியூட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்பான் என்ட்ரி. அதுக்கப்புறம் சேட்டிங், ப்ரைவேட் சேட்டிங்கை ஆஃப் பண்ணி வைக்கணும், சேட்டிங் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேட் பண்ணாங்கன்னா அந்த சேட்டிங்ஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் ஃபைல், என்னென்ன ஃபைல்ஸ் நாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஷேர், யார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அனோட்டேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கணுமா, இல்லை ஒயிட் போர்டு என்னென்ன ஆப்ஷனாக இருக்கணும், அந்த ஒயிட் போர்டில் பண்ண எல்லாருமே வந்து நமக்கு எந்த மாதிரி சேவ் ஆகி வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்ட்டிசிபெண்ட்ஸை ரிப்போர்ட் பண்ண வைக்கிறதுக்கு, அதாவது ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து Zoomக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த அக்கௌண்ட்டை. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் பேக்ரவுண்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மீட்டிங் ஷெடியூல் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஹோஸ்ட்டுக்கு முன்னாடியே பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு மெயில் நமக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு வந்து மெயில் கிடைக்கணும். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு பேசிக்காக ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கில் பார்த்திங்கன்னா நாம் கண்டக்ட் பண்ணுற மீட்டிங் வந்து ஆட்டோ ரெக்கார்ட், அதாவது 2 விதமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நம்மளோட சிஸ்டத்தில் வந்து டைரெக்டாக ரெக்கார்ட் ஆகிறது மாதிரி, இன்னொன்று வந்து என்னென்னா க்ளவுட் ரெக்கார்டிங், அதாவது க்ளவுடில் வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்டர்நெட்டில் வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து பேசிக் யூஸருங்கிறதுனால நமக்கு க்ளவுட் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இல்லை. அதுக்கு பதிலாக லோக்கல் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் மட்டுமே தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா லோக்கல் ரெக்கார்டிங், அதாவது ரெக்கார்ட் ஆகிட்டு நம்மளோட சிஸ்டத்தில் வந்து சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து, அதாவது பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு யாருக்காவது மீட்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஹோஸ்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம். ஹோஸ்ட் வந்து அலோவ் பண்ணால் மட்டுமே தான் பார்ட்டிசிபெண்ட்ஸ்னால் அந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா இதை ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன பண்ணும், Zoom வந்து ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ மீட்டிங் எண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணி நம்மளோட சிஸ்டத்தில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஒரு பேசிக் Zoom அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். நாம் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது எந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் நமக்கு தேவைங்கிறத நம்ம இதில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி நண்பா.